சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்ம யாமோகததிராணிகநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைய சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தன்யா விபூதிகி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதஸ்ஸ நகக பழுவாய் ராமம் ஸ்ரீமத்ததங்குலம் பிரணாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதுவாத்தர பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாரிகண பரகாலதீந்திர மிஸ்ராத் ஸ்ரீமத் பராமச முனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலஸ்தும்ப ஸ்தனகரி புக்கோத்யே கிருஷ்ணம் பாராத்மம் சரஸ்ர சித்தா வைத்திய சோஷித்யாயா முந்தகிரிகளகுந்த கோதாதஸ்ய நமையிதம் பூவையே வாஸ்து போதக அன்னவயராண்டாளருக்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் மல்பாமாலே சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே பாவை பாடி அருளவல்ல பல்வழியாய் நாடினி வேங்கடவென்ற விதியின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியே ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்காவும் தாமரத்திலே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தரேத கண்ணன் கடலனிலே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜ மகாதேசியாக நமக ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராகநேப்தே மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்பையோ நமக. அடியேன் இந்த 2 பாசுரங்கள் அன்வயிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 2ஐயும் முடிச்சு கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கூட போனாலும் பொறுத்திருந்து அன்வயிக்க பிரார்த்திக்கிறேன். முடியலைன்னாக்கா நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷனை முடிச்சுட்டு நாளைய பாசுரம் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அடியேன் முதல்ல நேற்றைய பாசுரம் அதனுடைய பொருள், விரிவான பொருள், சுவாபதேசம் அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த பாசுரத்தையும் இது பண்ணி முடிஞ்ச வரைக்கும் என்னால் பண்ணி கொடுத்துட்றேன். நேற்றைய பாசுரம் அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய் கும்பநாத்தெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பநாத்தெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என் பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொன் கழலடி செல்வா பல தேவா செம்பொன் கழலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் உலங்கேலோர் எம்பாவாய். வாயில் காப்பான தோரண வாயில் காப்பான எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த மணிக்கதவத்தை திறந்து உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தால் நந்தகோபால் மாளிகை. அதில் முதல்ல நந்தகோபால் படுத்துன்னு இருக்கான், அப்புறம் யசோதா பிராட்டி படுத்துன்னு இருக்கா, அப்புறம் பலராமன், அதுக்கப்புறம் நப்பின்னை, அப்புறம் கண்ணன். இந்த வரிசை வழக்கு தெரியல. முதல்ல நந்தகோபாலை எழுப்பிடுறான். எல்லாருக்கும் அம்பரம்னா வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லாத மனுஷால
மனுஷாளுக்கு மட்டும்தான் வஸ்திரம், வேற எதுக்கும் வஸ்திரம் கிடையாது. இந்த வஸ்திரம் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. நம்மளுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு அம்பரம் வஸ்திரம் தான் வேணும். இதே அம்பரத்துக்கு பின்னால உள்பொருளா வேற ஒன்று சொல்ல போறா தாயார், அதையும் அனுபவிப்போம். இந்த வஸ்திரம் இல்லாத நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனாலதான் முதல்ல அம்பரம்னு சொல்லிட்டேன். ஏன்னா சோறு இல்லாத கொஞ்ச நாள் எப்படியோ ஓட்டலாம், தண்ணி இல்லாத இன்னும் கொஞ்ச நாள் ஜீவனை காப்பாற்றலாம். ஆனால் இந்த வஸ்திரம் இல்லாத நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிறதுனால அம்பரம் அப்படிங்கிறத முதல்ல சொல்றான். அம்பரம் ஆடை அல்ல, தண்ணீரே குளிர்ந்த நீர், சோரே அன்னம், இவைகளை எம்பெருமான் எங்கள் தலைவனாகிற நந்தகோபன். நந்தகோபன் எல்லாருக்கும் அவன் ராஜா இல்லையா, அதனால அத்தனை பேருக்கும் வஸ்திர தானம் பண்றான், அன்னதானம் பண்றான், நீர் தானம் பண்றான். அப்படிப்பட்டவன் அவன். அவனுக்கு வாரியான பந்தவள் அந்த யசோதா. அவள் எப்படின்னு கேட்டா கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கவள். அந்த நந்தகோப ராஜ்யத்துக்கே அவதான் குலவிளக்கு. அப்பேற்பட்ட யசோதா பிராட்டி பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. நந்தகோபாலா எழுந்திராய், யசோதா பிராட்டி எழுந்திராய். இவ ரெண்டு பேரையும் எழுப்பிட்டு என்ன பண்ணிடுறா, அடுத்தது கண்ணன் படுத்துருக்கு. ஏன்னா யசோதாவுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நெருக்கம் இல்லையா, அதனால அடுத்தது கண்ணன் இருக்கான் அப்போன்னு நினச்சிட்டு அம்பரம் ஓங்கி உலகளந்தன் திருவிக்கிராபாதார்த்த பாடிடுறாய்வா. பாடின உடனே தான் தெரியுது இவாளுக்கு, அடாடா பலராமனை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே செம்பொன் கழலடி செல்வா பரதேவா அப்படின்னு சொல்லிட்டு உம்பியும் நீயும் உறங்கேலோ நம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல தாயார மென்ஷன் பண்ணாதையே விட்டுடுறான். இதனாலதான் அடுத்த பாசுரத்துல ரொம்ப வசதியா தாயாரை பத்தி பாட போறான். கண்ணன் மூஞ்சியே காட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஆச்சாரிகளை முன்னிட்டு கொண்டு அந்த தாயார்கிட்ட நம்ம முதல்ல நம்ம சரணாகதி பண்ணிக்கணும். அவ ஒருத்தி தான் நம்ம கோடிக்கணக்கான பாவங்களை சுமந்து வச்சுக்கணுமே அத்தனையும் மறைச்சிட்டு கண்ணுகிட்ட நம்ம சேர்க்கக்கூடியவோ அந்த தாயார் ஒருத்தி தான். அந்த தாயாரை இவ விட்டுட்டாரு. குழந்தைகள் இல்லையா, அவளுக்கு அந்த ஞாபகம் வரல. ரெண்டாவது என்ன சொல்றானாக்க, நந்தகோபனுக்கு அப்புறம் யசோதைய சொன்னாப்புல கண்ணனுக்கு அப்புறம் நப்பினை யசோதான்னு இருக்கான்றதும் பெரியவாளா எடுத்து கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கான். நந்தனுடைய அந்த திருமாளிகையில முதல்ல நந்தன், அப்புறம் யசோதை, அப்புறம் பலராமன், அப்புறம் கிருஷ்ணன், இந்த வகையில எல்லாரும் படுத்துட்டு இருக்கான்றதை இவாளா கற்பனை பண்ணிட்டு எல்லாரையும் எழுப்புறான். உலகத்துல மக்களுடைய மோகத்தை அழிக்க அவதரித்தவன் அப்பேற்பட்ட அழகன் கண்ணன். அவனுடைய மோக எல்லாம் நம்மளுடைய மோகத்தை நம்மளுக்கு ஏற்படுற அவன் மேல ஏற்படுற அந்த பக்தியை, அவன் மேல நம்மளுக்கு ஏற்படுற அந்த காதலை ஏற்படுத்தி நம்மளை மயக்கி அவனுடைய அழகை காட்டி நம்மளெல்லாம் ஈர்த்துக்கக்கூடியவன் அவன். கள்வன் என்கொள் யான் அறிவேன். அவன் கள்வன், அவன் மாயன், அவன் மோகனன். அவன் தன்னுடைய அழகான அந்த புன்சிரிப்பாலே நம்மளை ஈர்க்கிறான். அவன் ஈர்க்க செய்யும், நம்ம அவன்கிட்ட போய் அடிப்பணியணும் அப்படிங்கிறத இதுல சொல்றான். வேதம் வல்லாரை கொண்டு அப்படின்னு சொல்லி பாசுரங்கள் ஆழ்வார்கள் ஏற்றிருக்கார். ஏன்னு கேட்டா பாகவதனை முன்னிட்டு கொண்டுதான் வேதம் வல்லார்கள். யாரெல்லாம் வேதம் படிச்சவா? பாகவதர்கள். அவளை முன்னிட்டு கொண்டு இந்த உலகத்துல நடமாட்டத்தோடு இருக்கிற அந்த ஆச்சாரியங்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடம் தாயார்கிட்ட போயிட்டு எம்பெருமான இந்த வரிசையை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. அதை தான் சொல்றான். குருவந்தனம் செய்த பிறகு ஆச்சாரியர்கிட்ட முதல்ல நம்ம ஆச்சாரிய தனங்கள்ல சொல்லி தான் நம்ம பெருமாள் கிட்ட இது பண்றோம். அந்த மாதிரி ஆச்சாரிய குருவந்தனம் பண்ண பிறகுதான் அப்புறம்தான் தேவதா வந்தனங்கள் பண்ணணும். இந்த இடத்துல நந்தகோபன், யசோதா, பலராமன் எல்லாரையுமே குருவா தான் நினைச்சுட்டு போறான். நம்மளுக்கு ராமாயணத்துல பார்த்தீங்கன்னாக்க காட்டுக்கு போற செய்யும் முதல்ல ராமன், அப்புறம் சீதா, கடைசியில லக்ஷ்மணன் இருப்பார். ஏன்னா அந்த கடைசியில இருக்கிற லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு அவர் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு சீதா பிராட்டி தாயாரை முன்னிட்டு கொண்டு ராமனை அடையணும். அதை வரிசை அந்த மாதிரி பெரியவாளை கொடுத்துருக்கிறத நம்ம ரொம்ப இதுவாக எடுத்துட்டு
ஃபாலோ பண்ணணுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். நம்ம வந்து தானத்தில் ரொம்ப சிறந்தது கோதானம், பூதானம் எல்லாத்தையும் சொல்கிறோம். நம்ம கிரண்ய தானம், பூதானம் இதெல்லாம் தானத்தில் சிறந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல 3 தானங்களை, வஸ்திர தானம், அன்னதானம், நீர் தானம், இந்த 3த்தையும் ஏன் சொல்கிறான்னு சொன்னாக்க, கோதானம் இல்லாத வாழ்ந்துடலாம், பூதானம் இல்லாத வாழ்ந்துடலாம். ஆனால் வஸ்திரம் இல்லாதையோ, சோறு இல்லாதையோ, தண்ணி இல்லாதையோ நம்மளால் வாழ முடியாது. எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் அந்த அன்னத்தை நீங்கள் போட்டீங்கன்னாக்க திருப்தின்னு சொல்லி தான் தீருவா. ஏன்னா வயிறு நிறைஞ்சு போகக்கூடியது அந்த அன்னத்தால் மட்டும்தான். இந்த மானத்தை காப்பாற்றக்கூடியது இந்த வஸ்திரத்தால் மட்டும்தான். நம்ம தாகத்தை தணிக்கக்கூடியது அந்த தண்ணீரால் மட்டும்தான். அதுதான் செய்பவனை ஒருத்தர் வந்து ரொம்ப நன்னா வேதம் படிச்சிருக்கார், ரொம்ப வேத வித்து பெரிய மகான். அவர் போய் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவார்னு சொன்னால் அது ஏற்குமா? ஏன்னா அதை பண்ண ஆரம்பித்தாதான் வேதமே நம்மளால் கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்டென்ஷன் வரும். அப்பேற்பட்ட வேத வித்து போய் சாதாரணமாக 3 சந்தியாவனம் பண்ணுவார்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு அவரை வந்து டீக்ரேட் பண்ணுறாப்புல ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய பசுக்களையோ யானைகளையோ வச்சுருக்கிறான். அவன் வந்து அந்த பசுக்களையோ யானைகளையோ தேவைப்படுறவாளுக்கு தான் கொடுப்பான். ஆனால் அத்தனை பேருக்கும் வஸ்திரதானம் பண்ணுவான், அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணுவான், அத்தனை பேருக்கும் நீர் தானம் பண்ணுவான். அதை தான் இந்த இடத்துல பெரியவாழ்ல எடுத்து கொடுக்குறான். ரொம்ப முக்கியமானது இது 3 தான். அதை தானம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவன் நந்தகோபாலன் அப்படின்னு சொல்றான். அந்த அன்னம், அந்த வஸ்திரம், நீர்கிற பெருமையை இந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து சொல்கிறான். அதே துவாதசி அன்னைக்கு யாருக்காவது ஒரு அதிதிக்கு அவளுக்கு பரிமாறிட்டு அப்போதான் நம்ம சாப்பிடணுங்கிறத சாஸ்திரமாக சொல்லியிருக்கா. ஏன்னா அந்த அன்னதானத்துடைய விசேஷத்தை ஒருத்தரை திருப்தி படுத்தணும்னா அன்னதானத்தாலையும் வஸ்திரதானத்தையும் நீராலையும் தான் திருப்தி படுத்த முடியுங்கிறதுனால தான் ஆண்டாண்டா சரித்திரத்தில் அம்பரமே தண்ணீரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். எப்போ யாருக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும். ஒருத்த நல்லா பசியோடு இருக்கிறவனுக்கு உனக்கு இந்தாப்பா நான் 10 பசுமாடு தரேன்னு சொன்னால் அவன் என்ன பண்ண போனான்? அந்த பசுமாடை கூட்டிட்டு போய் கட்டி பால் கறந்து சாப்பிட்டு அதுக்கு பசி அப்போ அந்த நிமிஷம் பசி அப்படியே உயிர் போகிற நிலைமையில துடிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டியது அன்னம். அந்த இடத்துல அவனுக்கு பசுக்களை தானம் கொடுத்து போறாது. அந்த மாதிரி நந்தகோபனுக்கு யாருக்கு எப்போ எதை கொடுக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சவன். அதனால்தான் நந்த கோபன் அவன். அந்த அப்பேற்பட்டவன் அம்பரமே மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த வஸ்திரம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு மானபங்க ஏற்படாத இருக்கிறதுக்கு திரௌபதிக்கு அன்னைக்கு அந்த சபையில கண்ணன் மட்டும் அந்த சங்கு சக்கரதாரே அப்படின்னு சொல்லி அவ கூப்பின கையில உடனே வந்து கை கொடுத்தானே அந்த வஸ்திரம். அதுதான் இந்த இடத்துல அம்பரம். சோறு இங்கேயும் இங்க வந்து அறம் செய்யும். சோறு அன்னதானம் அறம் செய்யும். இவைகளை தர்ம புத்தியோட கொடுக்கணும். ஐயோ வந்துட்டாளேன்னு நினைச்சிட்டு ஒருத்தருக்கு சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் தான் சாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அதித்தி வந்துட்டா அவளுக்கு திருப்தியா அவளுக்கு அந்த அன்னத்தை கொடுத்துட்டு போனாக்க தானே நம்ம வயிறு நிறைஞ்சு போயிடும்னு சொல்லி சொல்லுவாள். இதுதான் வந்து அவ காட்டில் இருக்கிற செய்ய அந்த திரௌபதி கொடுத்த அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஒரு துளி கீரையை கண்ணன் சாப்பிட்டதுனால துர்வாசன் 1000 பேருக்கும் வயிறு நிறைஞ்சு போயிடுது. மனசுல அந்த ஒரு துளி நம்ம மனசார அவளுக்கு கொடுத்து அவ திருப்தின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு கண்டிப்பா அந்த வயிறு நிறைஞ்சு போயிடும். பகவான் காப்பாற்றுவான்ங்கிறத அந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த மாதிரி அறம் செய்யும். நம்மளுக்கு எப்பவுமே வந்து கொடுத்து பழகிற பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கா, 5 ரூபாயை அவகிட்ட கொடுத்துட்டு 5 ரூபாய் நம்ம செலவழிக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரணும். அது வந்து கண்ணனுக்காக பண்ணணுங்கிற எண்ணத்தோட பண்ணணும். யார் முடியாதவாளோ அவளுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் இல்லையா வஸ்திரம் கொடுங்கோ, வஸ்திரம் கொடுக்க முடியலையா உங்க உடம்பால என்ன கைகரியம் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ.
அதெல்லாம் தான் அவனுக்கு பிரீத்தி, அதெல்லாம் தான் நம்மளை அவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஆரம்பத்தில் முளைப்பால் கொடுக்கறதுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய பொத்தி பொத்தி வளர்க்குறான். அந்த குழந்தை தனக்கு பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவள் பண்ணுறதில்ல. இது என் குழந்தை என்கிட்ட வந்திருக்கு, என்ன அண்டி இருக்கு, இந்த குழந்தைக்கு நான் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு பண்ணுறான். அந்த தாய் மனசு நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். யாரை பார்த்தாலும் இவாளுக்கு முடியலையா, இவாளுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும், அந்த கைங்கரியம் வேணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்போவுமே வேணுங்கிறத இதில் எடுத்து சொல்கிறான். வாசுதேவ சர்வம், வாசுதேவமே சர்வம். நம்மாழ்வார்க்கு தான் அந்த பொருத்தம். ஏன்னா கண்ணனே கிருஷ்ண தத்துவம்னே அவருக்கு பேர், கண்ணனேன்னு இருந்தார். நம்மளால் அந்த அளவுக்கு இருக்க முடியலனாலும் எல்லாத்துலேயும் எந்த பொருளையும், இந்த ஒரு பொருள் இருக்கா, இதில் கண்ணன் இருக்கா, இதில் கண்ணன் இருக்கான், இங்கே கண்ணன் இருக்கான், எந்த பொருளையும் கண்ணன் இருக்கான், எந்த காரியம் பண்ணாலும் கண்ணனுக்கோசரம் பண்ணுறேன். அந்த வாசுதேவ சர்வம் மனசால நினைப்போமே, மனசால நினைக்க பழகிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே காரியம் சித்தியாகும். கண்ணனை நினைச்ச ஒரு காரியம் பண்ணோம்னா அந்த காரியம் நம்மளுக்கு சித்தியாகும். அடியே உங்ககிட்ட தான் எப்போ விண்ணப்பிக்கிறது அதுதான், கண்ணன் என்னை காப்பான், காகுஸ்தன் என்னை காப்பான். எந்த நிமிஷமும் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த அவனை நினைச்சிட பண்ணுங்கோ, அவன் கண்டிப்பா நம்மளை காப்பாற்றுவான். எம்பெருமான் எங்களுக்கெல்லாம் சுவாமியானவன் அவன். நந்தகோபாலன் எம்பெருமானே எழுந்திடான்னு சொல்கிறான். ஏன்னா அந்த கண்ணனுக்கே இவர் தந்தை, அந்த ஆயர்பாடிக்கே ராஜா, அதனால இவனை எழுப்புறான். மன்னர் மருக வைத்துனன் மார்க்கு ஓர் தேரின் மேல் நின்று, மன்னர் மருகர் வைத்துனன் மார்க்கு அந்த துரியோதனாதிகளை அழிக்கிறதுக்கோசரம் அந்த ஒரு தேர் தட்டில் நின்று எத்தனை மாயங்களை பண்ணானோ அவனுக்கு அப்பாவா நந்தகோபன் இருக்கிறதுனால எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறார். எழுந்திராய் புத்திரன் மேலே இருக்கிற பாசத்துல எங்க யசோதா எழுப்ப விடாத விட்டுருவாளோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் எழுந்திராய்கிறான். அப்போ அந்த லைன்ல பலராமன் படுத்துன்ற கால்களை பார்த்துட்டு செம்பு கடலடி செல்வா பலதேவான்னு அவனையும் எழுப்புறான். அவனை பலதேவனை எழுப்பிட்டு கொம்பு நாட்கள்லாம் கொண்டே குலவிளக்கேன்னு யசோதா பிராட்டியை எழுப்பிட்டு, அடுத்தது செம்பன் கடலடி செல்வா பலதேவான்னு எழுப்பிட்டு உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்படின்னு சொல்றான். இதுல நந்தகோபாலுக்கு பூர்வே கொடுந்தொழிலன்னு ஒரு பேரை கொடுத்தா முதல்ல. ஏன்னா அவனுடைய கண்ணு கருத்து எல்லாமே அந்த கண்ணன் கிட்ட இருக்கிறதுக்கோசரம் தான் அவன் பூர்வே கொடுந்தொழிலன்கிற பேரை கொடுத்தாங்கிறத முன்னாலேயே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கையில் நடுவிலேயே அடங்கும் நுண்ணிடையாள் அந்த யசோதையினுடைய அழகை வர்ணிக்கிறார். அவ்வளோ ஒல்லியா அந்த ஒரு கையில இப்படி பிடிச்சாலே அந்த இடம் அவளுடைய இடுப்பானது அடங்கிடுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுடைய உடம்புல இருக்கிறது நம்மளை கீழ்பாகத்தையும் மேல் பாகத்தையும் பிரிக்கக்கூடியது நம்ம எடை. இதுக்கு பேர் இடைன்னு ஏன் வந்ததுன்னாக்க, கீழ்பாகம் இந்த பூலோக சம்பந்தம், மேல் பாகங்கிறது பரமபத சம்பந்தம். இதை பிரிக்கணும். இந்த கீழ் உலகத்தையும் மேல் உலகத்தையும் பிரித்து மேல் உலகத்தை சாஸ்வதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த எடை சின்னதாக இருக்கணும். அதாவது நம்ம போகிற வழி நம்மளுக்கு சின்னதாக இருக்கணும். ரொம்ப நீள வழியாக இருந்தாக்க நம்ம அசந்து போயிடுவோம். சின்ன வழியாக இருந்தால் தான் நம்மளால் சீக்கிரம் போய் சேர முடியும் இல்லையா. அதுக்கோசரம் தான் பெரியவாழ என்ன சொல்லுவாள், அந்த இடைக்கு சின்னதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாள். எல்லா ஆழ்வார்களும் எல்லா பெரியவார்களும் அந்த நம்ம பரமபத்துக்கு போகிற வழி ரொம்ப கிட்டக்க இருக்குது, தோ வந்துடுத்து அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி இந்த கீழ்பாகங்கிறது இந்த உலகத்து சம்பந்தம், மேல் பாகங்கிறது பரமபத்த சம்பந்தத்தை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். யசோதை எப்பேற்பட்டவன்னு கேட்டாக்க, அவள் அந்த எல்லாருக்கும் புலவெடுப்பு. யசோதா பிராட்டி ஒன்று சொல்லிட்டாக்க அதுக்கு அப்பிலே கிடையாதுங்கிற அளவுக்கு அவள் வாழ்ந்தவன். காருண்யம், அவளுக்கு அவ்வளோ காருண்யம், எல்லாருக்கும் அப்படியே
எத்தனை ஒத்தாசைப்பட முடியுமோ அத்தனை ஒத்தாசைப்படுவோம். அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் தடவி 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 அப்படி வளர்ப்பலாம். அந்த மாதிரி அந்த யசோதை குல கொழுந்து. விஷ்ணு புராணத்தில் என்ன கொடுத்துருக்குனாக்க, ஆழியட சங்கும் எல வில்லும் இழங்கிற பாசுரத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னன்னா, அடியேமா அடியே பகவான் திருவிக்கிரமனா பெருசாக வளர்றான். பெருசாக வளர்றப்போ அவன் சத்தியலோகத்துக்கு போயிடுது. ஆனால் இவன் பெருசாக வளர்ந்துட்டதுனால அவனுடைய பாதம் ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருந்த உடனே சத்தியலோகத்தில் சின்ன கம்மண்டத்தினால பிரம்மன் தண்ணீர் வச்சுருக்கான். அதால் அபிஷேகம் பண்ணுறான். அந்த காலுக்கு போற மாட்டேங்கிறது. தர்ம தேவரை தானே தண்ணீராக மாறுறான். அதுவும் போற மாட்டேங்கிறது. அப்போ இந்த பகவான் என்ன பண்ணுறான்னா, அண்ட தடாகத்தை, அதுக்கு மேலே சத்தியலோகத்துக்கு மேலே இருக்கிற அந்த அண்ட தடாகத்தை தன்னுடைய விரலால் குத்துறான்னா. அப்போ பிரவாகமாக வருதான். அதனால தான் கங்கைக்கு ரொம்ப வசதி என்னன்னு கேட்டால், பகவானுடைய திருப்பாத அபிஷேக தீர்த்தம் மட்டும் கங்கை இல்லை, மேலே இருக்கிற அந்த அண்ட தகாகத்தை இது பண்ணி மேலே இருக்கிற இந்த விரஜா தீர்த்தமும் சேர்ந்து கங்கையில் சேர்றதுனால தான் கங்கைக்கு அவ்வளோ வசதிங்கிறத பெரியவாளை எடுத்து சொல்கிறதா இந்த இடத்துல சொல்கிறான். அந்த பலராமனை இப்போ தான் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்த்துட்டு பலராமனை பார்த்துட்டதுனால இந்த மாதிரி யசோதை பிராட்டி விட்டுட்டு நேராக நம்ம கண்ணங்கிட்ட போயிட்டுமே திருவிக்கிர அவதாரம் சொல்லிட்டுமேன்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறான்னா, செம்பொன் கடலடி பலதேவான்னு மாற்றிக்கிறான். ஏன்னு கேட்டால், பகவானுடைய திருவடியை ஆதிசேஷன், நின்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நடந்தால் திருவடியாம், எல்லாமே ஆதிசேஷன் தான். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த இடத்துல பலராமன். அதனால திருவிக்கிர அவதாரத்தை பாடிட்டாலும் உடனே அந்த திருவடிக்கு அது உன்னுடைய பாத கவசமா இருக்கிறவன் அந்த பலராமன். அதனால செம்பொன் கடலடி செல்வா பலதேவா, அப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கே, பகவானை நீ சுமந்துட்டு போற பாக்கியம் உனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உம்பியும் நீயும் ஒருங்கேனோ ரெம்பாவாயின்னு எடுத்துக்கலாம். உன் தம்பியை நீ தூங்க விடாத, நீ அவனையே எழுப்பி எங்களுக்கு சேவை பண்ணி வையே அப்படின்னு சொன்னான். அதோட இதில் சுருக்கமாக முடிச்சுருக்கேன். இதில் உள்பொருளை மட்டும் பார்த்துருவோம். அந்த மெய்வர்த்தம் பாரா கண் துஞ்சார் பசி நோக்கார்லாம் கர்மமே கண்ணாயிரா இருக்காளே, அந்த மாதிரி கண்ணனுக்கு என்ன ஒரு காரணியம்னா, அவன் கர்மமே கண்ணா இருப்பான். என்னத்துக்கு கர்மமே கண்ணா இருக்கான்னு சொன்னால், அவனுக்கு வேண்டியதெல்லாம் தாயாரை முன்னிட்டு கொண்டு தன்னை சேவிக்க வரணும். நம்மளா போய் பார்த்துட்டோம்னா அவகிட்ட இருக்கிற புத்தம் தான் வந்துடும். அதனால் அவனை வேண்டாம், இவாள்லாம் எழுப்பினா நம்ம எழுந்திருக்க வேண்டாம், பலராமனே எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி ஏன் அது பண்ணுறான்னா, தாயாரை இவன் எது பண்ணலை அப்படிங்கிறதுனால சொல்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு உள்பொருள், அம்பரமே அறம் செய்யும் என்பதை பகவான் இடத்துலையும் நந்தகோப்பன் இடத்துலையும் யசோதை இடத்துலையும் சூரிய அதிபதியான பலதேவன் இடத்துலையும் எல்லாத்துக்கும் அதிபதி பலதேவன், அவளை சேர்க்கலாம். 1, 16, 17, 18, 21 இந்த பாசுரங்களில் நந்தகோப்பனை மென்ஷன் பண்ணுறா தாயார். கூர்வேல் என்பது நந்தகோப்பனுடைய வாக்கில் ஸ்ரத்தையோட அவன் அந்த கண்ணையும் கருத்தி அந்த கண்ணனை விட்டு நகர்த்தாதவன். அவன் அந்த கண்ணனே நரசிங்கமா உருவெடுத்தான், திருவிக்கிரமா அவதாரம் பண்ணான். உன்னுடைய இருந்த மண்ணையே போய் நீ யாசிச்ச பாவனைதான். இதன் கருத்து என்னன்னாக்க, உபநிஷத்துல 2 வியாப்தி சொல்லியிருக்கு. என்னன்னா, ஒன்று ஒரு வியாப்தி என்னன்னு கேட்டால், தான் போய் தன்னுடைய பொருளையே தான் போய் யாசிக்கிறது. இன்னொரு பொருள் அவளுடைய பொருளை தான் அபகரிக்கிறது. இந்த இடத்துல தன்னுடைய பொருளையே தான் போய் யாசித்து அவன் அந்த மாதிரி பண்ணுறான். அந்த மாதிரி அந்த தாயார் நந்தகோபாலை 5 இடத்துல மங்களாசாசனம் பண்ணி உயர்த்தி சொல்லி அந்த கண்ணனுடைய மனோரதத்தை அப்பாமானா வசதிங்கிற அந்த மனோரதத்தை அந்த இடத்துல சேர்த்துடுவான். இதுக்கு முதல் பாசுரத்தில் 3 ரகசியங்களும் சொன்னான்னு சொல்லி அடியை நேற்றுக்கு விண்ணப்பிச்சேன். திருமந்திரம்,
உதய சர்மஸ்லோகம் 3 மந்திரங்களும் அதில் வந்ததுன்னு நினைக்கிறேன் சொன்னோம். இதில் மூல மந்திரம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை இதுக்கு எடுத்து சொல்கிறான். அம்பரம் அப்படின்னா பிரணவம், சோறு அப்படின்னா நாராயணனாய, தண்ணீர் நமக, பிரணவம் சொல்லிட்டு நாராயணாய நமக, நாராயணனுக்கே நான் அடிமைப்பட்டேங்கிறது தான் மூல மந்திரம். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். ஆகாசம் மாதிரி நிறைஞ்சு நிற்கிறவன் நாராயணன். அவனை எந்த இடத்துல வேணாலும் நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலும் நம்ம பார்த்துக்கலான்றத சொல்றது. ஒரு ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சேன், தண்ணியை கொட்டினோம்னாக்க காற்று பட்டுதுனாக்க கேப் விட்டு வரும். ஆனால் நீங்கள் எண்ணெயை கொட்டினங்கனாக்க அது அப்படியே எண்ணெய் தாரேன்னு சொல்லுவாள், அப்படியே கொட்டும். அதுக்கு என்ன காற்று அடித்தாலும் அந்த அசையாது. அந்த மாதிரி நம்ம மனசு எத்தனை பேர் எத்தனை அட்ராக்ஷனில் போட்டாலும் நம்ம மனசு அவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டுனா அந்த எண்ணெய் தார மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இந்த இடத்துல சரணாகதியை தான் முக்கியமாக தாயார் எடுத்து சொல்கிறான். ஏன்னா அம்பரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அம் பரம். அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன், பிரணவத்தை புருஷா மட்டும்தான் பிரணவமாக சொல்லலாம், ஸ்ரீகளில் அம் அப்படிதான் சொல்லணுங்கிறத அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அம் பரம், ஆண்டானாச்சிய ஸ்ரீ, அதனால அம் பரம். அந்த பரம் பிரணவத்தை சொல்றான். அம் பரம் அறம் செய்யும் பகவான தர்ம புத்தியினால இரக்கத்தோட அந்த ஆச்சாரியன் தன்னுடைய தான் கத்துனது அத்தனையும் தன்னுடைய வேதங்கள் எல்லாம் ரா பகலா காத்து 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 தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து, ஒரு ஆச்சாரியன் இருந்தா கிட்டத்தட்ட 100 சிஷ்யா கண்டிப்பா தேறிடுவா அவருக்கு. அந்த மாதிரி அத்தனை பேரை தன்கிட்ட கொண்டு வரானேன்னு சொல்லிட்டு பகவான் அந்த ஆச்சாரியன் கிட்ட தான் ரொம்ப அன்போட இருப்பானா. அந்த மாதிரி அந்த அறம் செய்யும், அந்த மாதிரி அறம் செய்யலாம். ஆச்சாரியன் நம்மளை தான் கடையேற்றுறார், நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வழிகாட்டுறார். கொழுந்து, இது மந்திரம். கொழுந்து ஒரு கிழக்கு அழகை கொடுக்கிறது, நம்மளுடைய வாக்குக்கு அழகை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்டது கொழுந்து, அது மந்திரம். அந்த குழந்தரும் செல்வம் தந்திரம் அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்ச எல்லாத்தையும் தரக்கூடியது நாராயணா என்னும் நாமம். அந்த நாமம் அதுதான் கொழுந்து. அந்த கொழுந்த அந்த தாயான இந்த மந்திரம் எம்பெருமாட்டி ஆகிறது. இந்த திருமந்திரத்தை உபதேசிக்கணும்னாக்க ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம உபதேசம் வாங்கிட்ட உடனே நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல 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 நம்ம வாக்கில் அந்த தாயார் அமர்ந்து அந்த கண்ணன் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவா அப்படிங்கிறதா இல்லை. இங்கே உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்படின்னா பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம். நம்மளாம் பகவத் கைங்கரியம் பண்றவா அவா. அந்த பகவத் கைங்கரியம் இங்கே பாகவத கைங்கரியம். இவா 2 பேரையும் ஏன் சேர்ந்து சொல்றா அப்படின்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்கும் இந்த பாகவத கைங்கரியம் பண்றதுக்கும் 2 பேருக்கும் ஒத்துமை இருக்கு. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். நித்ரம் ஸ்ரீயா ஹமேதஸ்ய பக்தேஸ்வதாக சதா சக சர்வார்கம் சஸ்ய சேஷித்வம் பரமாத்மதக. அந்த பகவானுக்கு நம்ம எல்லாரும் சேஷபூதர்கள். ஆனால் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுறவா நம்ம பாகவத கைங்கரியம் பண்ணுறவாட சேர்த்து இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். அம்பரமே நந்தகோபாலா இதுவரை பிதாவான ஆச்சாரியன் சொல்லப்பட்டார். கொம்பனார்க்கு யசோதா, இதனால் மாதாவாகிய மந்திரம் சொல்லப்பட்டது. செம்பொற் கடலடி, இதால ஸ்வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகையை தரித்தவனே பலதேவன். பாதுகையை தரித்தவனே, ஸ்வர்ண நூபுராதிகளை தரித்தவனே. கத்தியத்தில் சர்வாலங்க பூஷிதனே தேவோ தர்ம பதாபாதோகோ தாதா அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதித்த வகையில் பல அவதாரங்கள் எடுத்து விளையாடுபவனே. ஹே பகவானே, நீயும் உனக்கு
அதேர்ந்தர்களான பாகவதர்கள் எங்களுக்கு அனுகிரகம் புரிய வேண்டும். உனக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தொண்டு செய்ய உன்னத அருள் வேண்டும். பகவானுக்கும் தொண்டு செய்யணும், பகவத் கைங்கரியும் பண்ணணும், பாகவத கைங்கரியும் பண்ணணும். அதுக்கு அவனுடைய அருள் வேணும் அப்படின்றார். அந்த தத்துவஹித புருஷாக்களை தர்மபுத்ரா, அந்த தர்மபுத்திரன் எப்படி அந்த தர்மத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்தானோ அவனை பலனை எதிர்பார்க்காமல் உபதேசம் செய்து, இவா நம்மளுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க போறான்னு நினைச்சு நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்ண செய்யும் மனசார இவாளுக்கு நல்ல மனசுல பதிஞ்சு இந்த மந்திரம் பதிஞ்சு இவ மோட்சத்துக்கு போகணும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத நந்தகோபாலா, ஆனந்தை கொடுக்கும் வேதத்தை காப்பவனே, ஆச்சாரியனே, எழுந்திடாய் அனுகிரப்பாக. கொம்பனார்க்கெல்லாம் யசோதாய், ஞானத்தை கொடுப்பதன் மூலம் வினயத்தை தரும் மந்திரங்களில் பிரதானமாகவும் பாகவத குலத்தை பெற செய்வதுமான வியாதி, துர்பிஷம், களவு, இதெல்லாம் வியாதி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு களவு இருக்கக்கூடாது, துர்பிஷமெல்லாம் இருக்கக்கூடாது, துர்பிஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் இல்லாத நம்மளை காப்பாற்றக்கூடியது அந்த ஆச்சாரியன்கிட்ட இருக்கிற அந்த ஞானம். அதை கொடுக்கக்கூடியவோ அந்த தாயாருடைய கடாட்சம். அறிவுராய் அருள் புரிவாயாக. அம்பரம் மூடு அறத்து எல்லா இடத்துலையும் பரவினான். அந்த திருவிக்கிராமணத்தை ஒரு ஒருத்தருடைய தலையில கூட கால் வைக்காத இல்லையா பகவான், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவியும் கோமானே, அங்க நித்திய சூரியர்களுக்கெல்லாம் அவன் தான் கோமான், அவன் தான் ராஜா. அப்படி இருக்கிறவன் இங்க நம்மளுக்கு கண்ணு முன்னால ஆழ்வார் எடுத்து சொல்றார், அங்க ஒன்ன சேவிக்க மாட்டோமா, உனக்கு கைங்கரியம் பண்ண மாட்டோமான்னு அத்தனை பேர் காத்துன்னு இருக்காளே, அவ எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கியே, எங்களுக்கு நீ கைங்கரியம் பண்ண எங்ககிட்ட அடி வாங்குறியே, நாங்க உனக்கு இங்க கைங்கரியம் பண்ணாத உன்னை அடிச்சு கட்டி பண்றோமே, அந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ற. நித்திய சூரியனுக்கு எஜமானமான பகவானே, எங்கள் விஷயத்தில் ஆலசியம் இல்லை. அவளை மாதிரி வசதியா இருக்கணும், வேதம் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் பகவானுக்கு கிடையாது. அடியன் திருப்பி திருப்பி அதான் விண்ணப்பிக்கிற. எந்த வர்ணத்துல பிறக்கிறோம், கருப்பா இருக்குமா, சேப்பா இருக்குமா, நிறைய படிச்சிருக்குமா, படிக்காத இருக்குமா, பகவான் எதையுமே பார்க்கல. ஆத்மார்த்தமான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். கண்ணா அப்படின்னு அந்த மனசுல இந்த மனசார ஆத்மார்த்தமா அவனை கூப்பிட மாட்டோமான்னு மட்டும்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அததான் கடலடி செல்வா பரதேவா அலங்கரிக்கப்பட்ட அந்த பகவானுடைய திருவடி, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு குறிக்கோளா இருக்கணும். பகவான் திருவடி அடையணும், பகவான் திருவடி அடையணுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு குறிக்கோளா இருக்கணும். அந்த அதே சமயம் நம்மளை மாதிரி பாகவத கூட்டத்துல எப்பவுமே சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இந்த பாகவத கூட்டத்துல இருந்தாதான் நம்மளுக்கு தப்பான எண்ணங்கள் வராது. அவ எப்படி பகவான் நாம சொல்றாலும் நம்மளும் சொல்ல தோணும், அவ ஆடினா நம்மளுக்கு ஆட தோணும், அவ பாடினா நம்மளுக்கு பாட தோணும். அந்த பாகவத கூட்டம் தான் பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே வஸ்து. அததான் இந்த இடத்துல சொல்றான். உம்பியும் நீயும் எங்களால ஆராதிக்கப்பட்ட, எங்களால அவ பாகவதளால் நம்ம சேர்த்துக்கப்பட்டமே, அந்த பாகவத கோஷ்டியில் இருக்கிற நீங்களும் பகவானும் அருள் வருவீர்கள். இந்த பாகவத கோஷ்டி மூலியமாதான், தாயாருடைய கடாட்சத்து மூலியமாதான், ஆச்சாரிய அனுகிரகம் மூலியமாதான் அவனை அனுபவிக்க முடியுங்கிறத என்னால் எவ்வளோ முடியுமோ அவளை சுருக்கி சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு. பகவத் சங்கல்பம் எப்போ அமைந்தோ பார்க்கலாம். அடுத்த பாசுரம். குண்டு மத களைற்றம் போடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகள் பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்து எங்கும் கோடிகளை தனக்கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையார் சீரார் வழி உரைப்ப, பந்தார் உரலி உண்மை துணன் பேர்
சீரார் வளை ஒழிப்ப வந்து திரவாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் செம்பாவாய். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப சுருக்கிறதுங்கிறது என்னால் ஏறாத ஒரு காரியம். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா நாளைக்கு விண்ணப்பிச்சுட்டு அடுத்த பாசுரம் சொல்கிறேன். ஏன்னா ராமானுஜர் முதல்ல உஞ்சவிருத்தி பண்ணி தான் சாப்பிட்டு இருந்தார். சன்னியாசிகள்லாம் தானே தள்ளி பண்ணி சாப்பிடக்கூடாது. உஞ்சவிருத்தி யாராத்துல போய் நம்ம கேட்குறோமோ அந்த அவள் கொடுக்கறத தான் அவள் அன்னைக்கு ஆகாரமாக எடுத்துப்பா. கொடுக்கறதுனா அன்னைக்கு பூரா பட்னி கிடந்துடுவா. அதுதான் சன்னியாசிகளுக்கு பழக்கம். உஞ்சவிருத்தி பண்ணிட்டு போகிறப்போ பெரிய நம்பி ஆற்று வாசலில் வரார். அவருக்கு ராமானுஜருக்கு பேரே திருப்பாவை ஜீயர். திருப்பாவையில் அவ்வளோ ஆழ்ந்து போனவர் அவர் அந்த இடத்துக்கு வரச்சேயும் இந்த உந்து மத கடைக்குன்னு சொல்லிட்டு பந்தார் முரளி உன் மைத்துடன் பேர்பாட வந்து தரவாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரிய நம்பியுடைய பொண்ணு அத்துழாயின்னு பேர் அவள் கதவை திறக்கிறான். கதவை திறந்தப்போ ராமானுஜருக்கு அப்படியே ஆண்டாள் நாச்சியாரே அந்த இடத்துல நிற்கிறாப்புல இருந்துதான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம் கீழே. அப்போ அத்துழாய் போய் அப்பாவை கூப்பிட்றான். அப்பா அப்பா இப்போல்லாம் ராமானுஜர் வாசலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். சொன்னா உந்து மத கடிதன் பாசுரம் சேவிச்சிருப்பான். நீ போனப்போ அவன் கண்ணில் ஆண்டாளா நீ தெரிஞ்சிருப்ப. ஏன்னா இப்போ ராமானுஜருக்கு இவர் தானே ஆச்சாரியன், தெரிஞ்சிருப்ப. அதனால இருக்கும் அந்த பகவத் சங்கல்பம் அவன் இப்போ எழுந்து வந்துடுவான்னப்போ அதே மாதிரி ராமானுஜர் எழுந்தாராம். அந்த அளவுக்கு வசத்தியான ரொம்ப வசத்தியான அர்த்தங்களை கொண்ட பாசுரம் இது. உந்து மத கழிக்கு யானைக்கு எப்பவுமே 3 மதம் உண்டுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி 3 மதத்தை இருக்கிற யானையை உடையவன் புஜபலம். அந்த யானை மாதிரி புஜபலம் உடையவர்கள் அங்க இருக்கிற கோபர்கள். நந்தகோபாலனுடைய நாட்டு பெண்ணை இப்போதான் வழக்கு ஞானம் வந்துருக்கு. தாயார் இல்லாத பெருமாள் கிட்ட போக முடியாதுங்கிற ஞானம் வந்துருக்கு. எப்போ கண்ணனோ பலராமனோ மூஞ்சி காட்டலையோ அப்போ தாயார் இல்லாத நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நப்பினையே கூப்பிடுறான். நாட்டு பெண்ணே சீதை எப்பவுமே சொல்லலாம், நான் தசரதற்கு நான் நாட்டு பெண் தான் ராவணன் கிட்ட தான் சொல்றான். நீ யார்? தசரதனுக்கு நாட்டு பெண் தான் சொல்றான். அந்த மாதிரி இவ நப்பினை நந்தகோப்பனுக்கு நாட்டு பெண், அவனுக்கு மருமகள். அவ கந்தம் கமழும் குழலை கிடைத்திருவார். அவளுடைய குழல்கள்லேருந்து வரது வாசனை. நாட்ட துழாய்முடி நாராயணன், நாராயணன் கிட்டேருந்து வரக்கூடியது அந்த துளசியினுடைய வாடை. தாயாரினுடைய கூந்தலேருந்து வரக்கூடியது மலர்களினுடைய வாசனை. அவன் துழாய் முடியான், இவன் மலர் குழலார். அதனால அந்த உன்னுடைய வாசனை எங்களுக்கு நல்லா தெரியறது. அதனால நீ பந்தார் விரலி. இவ பந்து, இந்த உலகம் ஒரு பந்து, இதை பந்தார் விரலி விரல்களில் வச்சு ஆட்டி படைக்கிறான் அந்த பெருமானும் தாயாரும். முன்மைத்துணன் பேர்பாட, உன்னுடைய கண்ணனுடைய பேர் நாங்கள்லாம் பாடணும். பாடுறதுக்கு செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, அந்த கையில் இருக்கிற வளை ஒலிக்க 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 வந்து திருவாய், நீ கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லி தாயாரை கூப்பிடுறான். போன பாசுரத்துல துவாரபாலிகரை எழுப்பிட்டா, நந்தன் முதலான எல்லாத்தையும் எழுப்பிட்டான். ஆனா நம்மளுக்கு புருஷாகார பூதனை தாயார். அந்த தாயாரை இவா விட்டுட்டா. அந்த விட்டுட்டதுனால்தான் அந்த கண்ணனை எழுப்பினதுக்கு அப்புறமும் அவ யாரும் மூஞ்சி காட்டலன்னு உடனே இவாளுக்கெல்லாம் அப்போதான் தெரியுது, அடாடா நப்பினையை எழுப்பாத விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் பூராத்தையும் நப்பினைக்கோசரமே சமர்ப்பிக்கா. எம்பெருமான ஆசிரிக்கிறதுக்கு முன்னால பிராட்டியை கண்டிப்பா சேவிக்கணும். அடி ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். ஒரு கோவிலுக்கு வந்தாக்க முதல்ல கருடனையும் துவசமத்தையும் சேவிச்சுட்டு, துவாரபாலகாரரை சேவிச்சுட்டு, தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அடியனை விண்ணப்பிச்சேன். இந்த இடத்துல அதை தான் எடுத்து சொல்றா. பிராட்டிய
போய் சேவிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த வித தயக்கமும் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்திரீகளுக்கும் அம்மாவாத்துக்கு போகிறதா ஒரு ஆர்வம் ஒரு மொழியோ அப்படிதான். அந்த அம்மா நம்ம உலகத்துக்கெல்லாம் அம்மா, அவளை போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஏது தயக்கம், ஒரு ஆசை ஒரு மொழியோ, ஒரு உத்வேகம் ஒரு மொழியோ, அப்படிதான் நம்ம இருக்கணும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுன்னா, அந்த ஏற்கனவே அடையில விண்ணப்பிச்சது தான் ராமன், சீதா, லக்ஷ்மணன், அந்த மூணு, அந்த லக்ஷ்மணன் ஆச்சாரியன், சீதா தாயார், இவாளை முடிஞ்சிட்டாதான் நம்மளால ராமனை போய், ராமன் மேலே இருக்கிறவன், பரம்பரத்தில் இருக்கிறவன், அவனை வழிகாட்டுறதுக்கு சீதா தாயார், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன். அந்த மாதிரி நம்ம அந்த ஆச்சாரியன் மூலியமா தாயார்கிட்ட போயிட்டு தாயார்கிட்டேருந்து பெருமாள்கிட்ட போனவனா நஜகுல ஆவர்த்ததே நஜகுல ஆவர்த்ததே, நம்மளுக்கு திரும்பி வரவே போகிறது இல்லையா, அப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். இந்த பாசுரத்துல அமர் அரந்த வாசனான பிராட்டி நம்மளுக்கு என்னைக்கும் உபாயம், அவதான் நம்மளுக்கு என்னைக்கும் சாஸ்வதம். ஏன்னா அந்த தாயார்கிட்ட போய் நின்றுட்டோம்னா பகவானை எதையுமே நம்மளுடைய குற்றங்களை பார்க்க விடாத நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறா இல்லையா. அதை தான் பாஷ்யக்காரன் இந்த பிரபத்திய பகவத் பிரபத்திய முதல்ல பகவத் பிராப்தம் செய்யறதுனாக்க இந்த பிரபத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுத்துக்காட்டார். இந்த பாட்டு ரெட்ட பாசுரம்னு சொல்லுவான், 2 முறை சேவிக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா ஓங்கி அந்த 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த 3வது பாசுரம் 2 தரம் சேவிக்கப்படுது. இந்த பாசுரம் தோழிகள் எழுப்பின பாசுரத்துக்கு அப்புறமா நாயகனாய் நின்ற அந்த பாசுரம் ரெட்ட பாசுரம். இதில் ரெட்ட பாசுரம் ஏன்னு கேட்டாக்க, அந்த அவனுடைய மத கதங்கள், அந்த யானைகள் எல்லாமே கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அந்த கோவலர்களுக்கு பசுதான் சாசுதம். அந்த யானைக்கு யானை எப்படி நந்தகோபுரத்தை வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துதான். அதுக்கு சொன்னாலாம் வசுதேவர் தன்னுடைய கண்ணனை மட்டும் கொடுக்கல, தன்னுடைய யானைகள் யானைப்படை எல்லாத்தையுமே கொடுத்ததுனால வசுதேவன் கிட்ட அந்த பசுக்கள் யானைகள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அந்த கோபர்களுக்கு யானை, ராஜாவான கோபனுக்கு நந்தகோபனுக்கு யானைகள், கோபர்களுக்கு பசுக்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறார் அந்த இடத்துல. இங்கே சங்கங்கள் எம்பெருமானுடன் உள்ள பக்தினா யானைகளை கொன்று அவன் பின்னால அந்த யானையிலாம் கொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் உந்து மத கழிக்கின் அந்த உந்து தள்ளி அந்த யானைகளை பின்னால அவன் அழிக்க போறாங்கிறத முன்னாடியே தாயார் இதில் எடுத்து கொடுத்துட்டா. அந்த கஜ கணங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய யானை மாதிரி உட்கார்ந்துருக்கே நம்ம மனசுல வேண்டாத விஷயங்கள், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளோ உட்கார்ந்துருக்கு. முந்து மத கழிற்றில் அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த மதம், மும்மதம், அந்த மத கழிற்றில் அதை கொம்பு வசித்து அந்த யானையினுடைய அகங்காரங்களை மமகாரங்களை அழித்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆட்கொள்றானே. மோகனன் அவன், மாயன் அவன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெரியவாளா எடுத்து சொல்றான். ராமனை அழைச்சி சொல்றதுக்கு வந்த விஸ்வாமித்திரர் தாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மாரீச்சனை கொள்றார், சுபாகுவை கொள்றார். ஆனா மாரீச்சனை மட்டும் விட்டுடுறார், தப்பிச்சு ஓட விட்டுடுறார் ராமர். எதுக்கோசரம்? திரும்பி கண்ணனோ ராமனோ பகவான் ஒரு காரியம் நம்மளுக்கு பண்றானா, இன்னைக்கு அடியன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் கண்ணனுடைய அருள் தான். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அவன் ஒவ்வொன்றத்தையும் எப்படி நடத்தி கூட்டின்னு போறானோ அதே மாதிரி நம்ம போகணும். அவரவர் செய்த பாவ செயல்களை கண்டா என்ன நேருமோன்னு நம்மளுக்கு பயப்படும். நம்ம தினம் இவ்வளோ பாவம் பண்ணுறோமே,
இதுக்கு நம்மளுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிறோம், அந்த பிராயச்சித்தத்துலேயும் பாவம் தப்பு பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நம்ம மனசை கடந்து அலமோதுறது இல்லையா? அந்த அலமோதர் செய்யும். அப்போது பகவானை நினச்சிட்டமானாக்க, அவனை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டமானாக்க, அந்த தாயாரோட மாதவனவன் தாயாரை என்னைக்கு அகலையில்லேன் இறையுமென்றே அலமேல் உரையும் இறை மார்பனவன். அவன் தாயார் இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது இல்லை. அந்த மாதவனை மனசார நினச்சினாக்க அவன் நம்மளுக்கு அருள் புரியறதுக்கு காத்துன்னு இருக்கான். ஆனால் நம்ம அவனை நினைக்கணும், அவனை கூப்பிடணும். நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கண்ணா நீ இதை தீர்த்து வைடான்னு சொல்லி அவங்கிட்ட நம்ம கேட்கணும். அவன் அப்பேற்பட்ட காருண்யன். நந்தகோபாலன் மருமகளே, இங்கே ஆய பெண்களுடைய மாமனாரான நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன் அப்படி கூப்பிடுறனாக்க, நந்தகோபனுடைய மருமகள்னு சொல்றதுல தான் நப்பினைக்கு பெருமை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கூப்பிடுறான். தசரதன் சம்பராசுரன் முதலியோர்களோட போர் செய்தவர், தடைப்படாத சாமர்த்தியம் உள்ளவர். அவனுடைய நாட்டு பெண் சீதை, அவ தன்னுடைய இதை சொல்றான். அந்த மாதிரி அந்த தசரதன் அப்பேற்பட்ட ஜனகன் ராஜரிஷி. ஆனால் நான் ஜனகனுடைய புத்திரின்னு ஒரு இடத்துல கூட சீதா பிராட்டி சொல்லிக்கவே இல்லை. நான் தசரதனுடைய மாட்டு பெண் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் அந்த இடத்துல பெருமைப்படுறான். நான் எத்தனையும் கிளாதாய் நப்பினை காணில் சிரிக்கும் மாணிக்குமே என்மணியே மஞ்சளமாட நீவார. கண்ணனை ஏதாவது ஒன்று மயக்கணும் அப்படின்னு சொன்னாக்க யசோதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பத்திரம் நப்பினை. ஏன்னா நப்பினை அவ தாயார் இல்லையா, அவ மேலே ஒரு தனி வாசல்யம். கண்ணை குடிக்கவே வரமாட்டேங்கிறான். அதுக்கு 1000 சாக்கு சொல்லி கூட்டு பார்க்குறான், வரல. அப்போ உனக்கு எதுலேயுமே வெக்கம் இல்லை, இப்படி அழுக்கு உடம்போட இருக்க. நப்பினை பார்த்தா சிரிப்போ, அதுக்கோசரம் நீ எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே குடிக்க வந்தானா. அந்த மாதிரி அந்த நப்பினை மேலே, அந்த தாயார் மேலே அப்படி ஒரு வாசல்யம் கண்ணனுக்கு இருக்குனாக்க, அந்த கண்ணனை எப்படி அவன் நப்பினை மேலே வாசல்யம் வச்சுட்டு இருக்கானோ அதை போல 100 பங்கு வாசல்யம் நம்ம மேலே காட்டுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அதை நம்ம எடுக்கணும், எடுத்துட்டு நம்ம சேவிக்கணும். கிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம்னு சொல்லி சொல்லுவாள். ஏன்னா கண்ணனுக்கு 8 மகிழ்ச்சிகள் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டால் பாகவத இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா. சத்யா என்கிற மனைவி 8 பேரையும் அவன் பூர்ணமாக கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால இது பூர்ண அவதாரம், கிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம். அதாவது எந்த இடத்துலையும் தாயாரை நிலநிறுத்தினான், எந்த இடத்துலையும் தாயாரை நம்மளுக்கோசரம் கொண்டு வச்சான். அதனால தான் இந்த இடத்துல பூர்ண அவதாரம் சொல்றதுன்னா, தாயாரை முன்னிட்டு கொண்டு நீங்கள் சேவிங்கோ, சாயாரோட வந்தால் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அருள் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறான். கந்தம் கமழும் குழலி, இந்த இடத்துல தாயாருக்கு அந்த மலர் குழலால வாசம், கண்ணனுக்கு அந்த திருக்கடாயால வாசம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றான். பெண்களுக்கெல்லாம் 3 விதத்துல நம்மளுடைய அங்க லட்சணங்களை சொல்லுவா. சித்ரிணி, சங்கினி, பத்மினி, இந்த மாதிரி 3 விதத்துல பெண்களை இது பண்ணுவா. இந்த 3 விதத்திலையும் சிறந்தவோ நப்பின்னை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து காட்டான். கடை திறவாள், கடை அந்த கதவு காப்பாள், அதை திறப்பா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணனை பெருமாளை சேவிக்கிறதுக்கு உன் மூலியமாக தான் நான் போகணும். அதனால நாங்கள்லாம் முன்னாடி தப்பு பண்ணிட்டோம், நேராக அவனை எழுப்பிட்டோம். அந்த தப்பை மன்னிச்சு நீ கதவை திறந்து அந்த கண்ணன் கிட்ட எங்களை நீ கூட்டின்னு போய் விடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்தெங்கும் கோழி அழைத்தனகால், எங்க பார் கோழி அழைக்கிறது, சாம கோழின்னு வா, அது எப்போ பார் கத்தின்ண்டே இருக்கும். அப்படி இல்லை, வெளியில எங்க பார் பறந்து போயின்னு இருக்கு கோழி. அந்த கோழி எல்லாம் அழைக்கிறது, கூவுறது, வந்து
கோழி அடைத்தனக்கான், இது விடியலுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறான். ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி 3 ஆச்சாரியன் தாயார்களையும் கொண்டு கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர்பாடியில் துவாரகையில் கண்ணன் ஆட்சி சொன்னான். 3 தாயாரையும் அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். அப்பேற்பட்ட கண்ணனை நீலாதேவியான நீ முதல்ல, ஏன்னா நீலாதேவிக்கு அப்படியோ கருணையம் தயாதேவியோ அவளை முன்னிட்டு கொண்டு முதல்ல கண்ணனை சேவிக்கிறான். அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். அந்த நீங்கள் எல்லாம் தூங்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தூக்கங்கிறத எங்கள் ஆச்சாரியர்களை எங்களை விலக்கிட்டா. அதாவது அஞ்ஞானங்கிற தூக்கத்தை எங்கள் ஆச்சாரியர்கள் விலக்கிட்டா. இப்போ இந்த தாயாரை புத்திட்டு கொண்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். எங்களை நீ கண்ணன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறான். நாச்சியார் திருமொழியில் கூடிட கூடலே அப்படின்னு சொல்லி ஒரு 11 பாசுரங்கள் பாடுறா. கூடிட கூடலே அந்த கண்ணனோட சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு என்ன ஒரே ஒரு நம்மளுக்கு வழி, தாயாருடைய கடாட்சம். அதை தான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாட்டில் வில்லிபுத்தூரில் வசிக்கிற எம்பெருமானுடைய பொன்னடி காண்பதற்கு ஆசை உள்ளவளால் அந்த உலகளந்த திருவிக்கிரமன் அவனுடைய அந்த திருப்பாதங்களை காண்றதுக்கு ஆசை வந்துருக்கு. இவர் ஆயர்பாடியில் இருக்கிறதா தன்னை நிர்மாணிச்சுக்கிறார். இருந்தாலும் திடீர்னு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளையே ஞாபகம் வந்துடுறதுனால அந்த செம்பொல் கடலடி செல்வா பலதேவா அவனுடைய அந்த பலராமன் அவனுடைய பாதங்கள், அந்த பாத ரட்சை, அந்த பாதுகைகள், அந்த பாதுகைகளை பற்றி அவ்வளோ வசதியா வேதாந்த தேசிகர் பாசுரங்கள் சொல்லியிருக்க, ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன் அடியேன் ஏற்கனவே. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பந்தார் விரலி கண்ணனும் நப்பினையும் இரவில் பந்து விளையாடுவாளாம். அதாவது அடியன் விண்ணப்பிச்சது அதுதான். இதனுடைய உள்பொருளாக பெரியவாளாக என்ன சொல்கிறான்னாக்க, பந்துங்கிறது இந்த பூலோகம் பொம்மலாட்டத்தில் கையில் கயிறு கட்டினா அந்த பொம்மையெல்லாம் எப்படி ஆட்டினாக்கா அதெல்லாம் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி தான் தாயாரும் பெருமாளும் நம்மளை ஆட்டி வைக்கிறார். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கோசரம் ஆட்டி வைக்கிறார். பந்தார் விரலி அந்த பந்து கண்ணங்கிட்ட போகும், கண்ணங்கிட்டேருந்து இங்கே வரும்னு சொல்லி சாதாரண அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை. தாயார் கையிலையும் இதுலேயும் ஒரு பொம்மையாக நம்ம இருக்கோம். நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு நம்மளுடைய மனசை வச்சு தான் நமக்கு கிடைக்கிறது எந்த நல்லது கெட்டதுமே. அதுக்கோசரமே திருப்பி அடைய விண்ணப்பிக்கிறது. அந்த பகவானுடைய நாமத்தை மனசில் ஆழ பதிய வச்சுட்டோம்னாக்க நம்மளுடைய அந்த பாவ வினைகளை அவன் குறைக்கிறான். அந்த பொம்மலாட்டம், அந்த பொம்மை கயிறு அந்த பாவ வினைகளை அழிக்கிறது. அந்த புண்ணியத்தினால நம்மளுக்கு நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை விதைக்கிறான். அந்த பந்தார் விரலி அந்த மாதிரி அனுமன் ராவணனுக்கு அந்தரத்தில் சீதையை தேட செய்யும். முதல்ல எங்கப்பா தேடி பார்க்குறான், கிடைக்கல. அப்போ மனசார சீதா தேவியே உன்னை நான் சேவிக்கணும்னு வந்திருக்கேன்டிம்மா, எப்படியாவது எனக்கு காட்சி கொடுன்னு கேட்ட போதும் அந்த அசோகவனம் கண்ணில் படுறது. அங்கே போய் சேவிக்கலான்னு பார்க்குறான். அங்கே போய் சீதா பிராட்டியை சேவிக்கிறார் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி அந்த கண்ணனை சேவிக்கணுனாக்க, அவனை அனுபவிக்கணுனாக்க தாயாருடைய கருணை வேணுங்கிறத அந்த பந்து விளையாடிண்டே நீ கதவை திறக்கக்கூடாதா? ராத்திரியில் நீ பொம்மலாட்டம் ஆடி இருக்கங்களே அதோட பண்ணக்கூடாதானாக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன்னு கேட்டாக்க எப்பவுமே அப்படின்னு சொல்லுவேன், நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற செய்வோம் பகவான் நம்மளை ஆட்கொள்றான்றத சொல்லியிருக்கேன். பகவான் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிறதும் யோக நித்திரையில தான் இருக்கான். யார் யாரை எப்படி திருத்தலாம், எப்படியெல்லாம் அவளுக்கு பக்தியை ஊட்டலாம், எப்படி அவளை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவன் ரொம்ப ஆர்வமா பகவான் யோக நித்திரையில இருக்கான். அதனாலதான் பெருமாள் உள்ளதான் கதவு சாத்தியிருந்தா நம்ம சேவிக்க கூடாது. கோவில் நட சாத்தியிருந்தா சேவிக்க கூடாது. பெருமாளுக்கு கதவு சாத்தியிருந்தா சேவிக்க கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னாக்க, அவன் அந்த நிமிஷம் யோக நித்திரையில இருப்பான். பகவான் யாரை நம்ம வசப்படுத்துறான், யாருக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் அப்படியே யோஜனை பண்ணி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு
டிஸ்டர்பன்ஸாக நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கோசம் தான் பெரியவாளா என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, கோவில் நட சாத்திருந்தா சேவிக்காத, இந்த நேரத்தில் தான் கோவில் நட திறக்கணும், இந்த நேரத்தில் கண்டிப்பாக கோவில் நட சாத்தணும். இது எல்லாத்தையும் சாஸ்திரத்தில் ஏன் சொல்லியிருக்குனாக்க, அந்த பகவான் நம்மளை ஆட்கொள்றதுக்கு நேரம் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் பெரியவாளை இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்கா. அதுதான் இந்த இடத்துல ஏகோபுத்ரா இதிபாதி கந்து போயரக, அந்த பந்தா இந்த உலகத்தை பந்தா வச்சுட்டு பொம்மலாட்டமாக நம்மளை ஆட்டின்னு இருக்காளே, அதுக்கு அந்த பொம்மலாட்டத்தில் நம்ம நல்லபடியாக இது பண்ணி கீழே விழுந்துடாத நம்ம மேலே எழும்பி போகிறதுக்கு ஒரே வழி கண்ணன் நாமம். அந்த கண்ணன் நாமத்தை நம்ம எவ்வளோ தூரம் ஜபிக்கிறோமோ அப்போ இந்த இதுலேருந்து போகணும். அதுதான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, உன்னுடைய பர்த்தாவான கண்ணனுடைய பேரை நாங்கள் பாடணும். நாங்கள் எல்லாம் பாகவத கோஷ்டிகளாக வந்திருக்கோம், அவன் பேர் பாடுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உன் மைத்துனன் பேர் பாட, இங்கே வந்து பந்தை ஏன் எடுத்து கொடுக்குறானாக்க, பகவானுக்கு அவ ரெண்டு பேருக்கும் இந்த லீலா விபூதி நித்திய விபூதியெல்லாம் ஒரு விளையாட்டு கரணம். அந்த விளையாட்டு கரணத்தில் நம்மள பொம்மலாட்டமாக இருக்கோன்றதை சொல்கிறதுனால அள்ளியும் மலர் போதாய் எல்லியும் போது இனிது இருத்தல் இருந்த போது அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா, அந்த தாயாரும் பெருமாளும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாள். இவாளுக்கு ஞானம் வந்துருக்கு, இவாளுக்கு பக்தி வந்துருக்கு, இவாளை அந்த வழி வேற வழியில் போக விட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்மளுக்கு பக்தி வந்துடுறது முக்கியமே கிடையாது. கொஞ்ச நாள் பக்தியோடு இருந்துட்டு சட்டு நம்ம வேற வழியில் தசை திரும்பி போயிடக்கூடாது. நம்ம அதே இதுலேயே நம்ம போயிட்டு இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் அப்படி நம்மளை பாதுகாக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பாவை அவதான், அவள் நம்மளை காப்பாற்றுறா. அவள் எப்படி பண்ணானா, பகவானை வந்து மல்லிப்பூவால் பகவானுடைய கரத்தை கட்டி போட்டாலும் சீதை ராமனுடைய கரத்தை. ஏன்னு கேட்டால், எந்த நல்லவாளுக்கும் எப்பேற்பட்டவாளுக்கும் நீ கடாட்சம்லாம் கொடுக்கணும். நீ வந்து யாரையும் எந்த விதத்தில், ஏன்னா அவனுடைய வில்லை எடுத்துட்டானா, அவனுடைய அம்பு எடுத்துனாக்கா அசுரர்களை அழிக்கக்கூடியவன் அவன். இந்த கையை கட்டி வச்சுட்டாக்க அவனுடைய இதை மல்லிகை மலரால் ஏன் கட்டுறா அப்படின்னு சொன்னாக்க, வெண்மையானது மல்லிகை மலர், சத்துவ குணம் உள்ளது. அந்த மல்லிகை மலரால் கட்டி போட்டால் இந்த அந்த கட்டலோடு நம்ம சேவிக்கிறச்சே, அந்த மல்லிகை மலரோடு அவனை சேவிக்கிறச்சையும் நம்மளுக்கு அந்த சத்துவ குணம் வந்துடும். அப்போது நம்ம பண்ணின அந்த குத்தங்கள் எல்லாம் அவன் குறைக்கிறான். அப்படி அப்படியே குறைச்சி 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 கடைசியில் நம்மளை எந்த விதத்துலையும் திசை திருப்பாத அவன் வந்து தன்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் வழி காட்டுறான். அதை தான் இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். அந்த தாயாரோட நப்பினையோட இருந்து அவளுடைய கடாட்சத்தோட அவன் பேர் பாட இந்த பாகவத கோஷ்டியில் போய் அவன் பேர் பாடினாக்க அஸ்மின் மாயா சார்தக, அந்த மாதிரி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமான பலன்களை நம்மளுக்கு கொடுப்பா. அதை வந்து நம்ம அனுபவிக்கிறச்சேன்னு தான் தெரியும். நம்ம எந்த காரியத்திலையும் ஒரு பெரிய கஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டு ஆத்மார்த்தமா கண்ணா இந்த கஷ்டத்திலேயே என்னை மீட்டு கொடுடான்னு கேட்டா, அதனுடைய கஷ்டம் எவ்வளோ மலைகளவு வந்த அந்த கஷ்டம் பனி மாதிரி நீங்கிறாப்புல நம்மளுடைய கர்ம வேண நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆனால் அந்த கண்ணனை கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு என் கஷ்டம் இருக்குதா, என்னை காப்பாற்ற இல்லைன்னு சொன்னான், அந்த பெரிய கஷ்டம் ஒரு சின்ன கஷ்டத்தோடு நம்மளுக்கு போயிடுது. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுருவான். அப்பேற்பட்டவன் அந்த கண்ணன். அந்த கண்ணனை அவருடைய நாமங்களை சொல்றதுக்கு தாயாரால் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த தாயார் நம்ம மனசுல இருந்து உட்காந்துட்டாக்க அந்த கண்ணனை மாதவமா கோவில் கட்டி அவனை நம்மளை வழிபாட வைக்கிறார். நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுக்குறா. இந்த விஷயத்த இப்படி பண்ணு, அந்த விஷயத்த அப்படி பண்ணுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல ஏகோபிச்சு இவ பாதி கத்து கோயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பந்து இந்த லீலா விபூதி நித்திய விபூதியெல்லாம் அவள் பந்த வச்சுட்டு விளையாடுறதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கானாக்க அவள் இந்த
இந்த விளையாட்டுங்கிறது அவளுக்கு பகவான் இந்த லீலா விபூதியை போல இது கால் பங்கு தான் லீலா விபூதி. இவ்வளோ பெருசு இருக்க இந்த உலகம், இது கால் பங்கு. இதை போல இன்னும் 3 பங்கு பெருசா பரமபதத்தை படைச்சிருக்கான். ஏன்னா நம்மளெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துடணும். அது ஒன்று தான் அவனுக்கு எண்ணம், பெருமாளுக்கு எண்ணம் பூரா அது ஒன்று தான். எப்படியாவது உங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் நான் சேர்த்துக்கணும், அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு எண்ணம். இந்த லீலா விபூதியில் பங்கா திகழாட அந்த விளையாட்டா விளையாடிட்டு இருக்காளே, அந்த விளையாட்டுலேருந்து இது பண்ணி மைத்துனன் வேட்பாட அவனுடைய பகவானுடைய அந்த காருண்யனுடைய பேர்களை நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பந்து அணைந்த மெல்விரலால், பந்திருக்கும் மெல்விரலால், இதெல்லாம் தாயாருக்கு சொல்றது. அந்த மெல்விரலால் அவளுடைய அவ்வளோ சாஃப்ட், பகவானுடைய திருவடியை அவ்வளோ சாஃப்டான கையில் பிடிச்சாலுமே அது செவந்து போயிடுமா. அந்த அளவுக்கு பகவானும் சாப்பிட்டு அவள் 2 பேரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறவா என்ன பண்ணுறாங்க? யோஜனை பண்ணி நம்ம மனசில் ஒவ்வொரு நாளாக இன்னைக்கு நினைக்க மாட்டானா, நாளைக்கு என்ன நினைச்சிட மாட்டானா, அப்புறம் நல்வழியில் நடக்க மாட்டானா, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது கோவிலுக்கு வரமாட்டானா, அந்த கோவிலில் என் முன்னாடி ஒரு நிமிஷமாவது நிற்க மாட்டானா, கண்ணா எங்கேயோ மனசு போகிறா, என் மனசை மாற்றி கொடுன்னு கேட்க மாட்டானான்னு அவள் 2 பேரும் தவிச்சுன்னு இருக்கான். இந்த இடத்துல பெரியோர்களுடைய சுவையான ஸ்ரீ சக்தியை அனுபவித்து நம்ம பார்க்கணும். என்னன்னா அவனை ஒரு கையிலையும் பந்த ஒரு கையிலையும் அணைச்சு கொண்டு தாயார் இருக்கா அப்படின்னு கேட்டால், பந்து இந்த உலகம், அவன் பரமபதநாதன். இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் இந்த பரமபதநாதனை போய் சேரணும். அதுக்கு தான் புருஷாகாரமா தான் காரண பூதையா இருக்கணும். எப்பேற்பட்ட எண்ணம் பாருங்க தாயாருக்கு. இந்த கையில பந்து உலகம், இந்த கையில கண்ணன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னை நினைச்சாக்க தான் அப்படியே கொண்டு போய் அந்த பகவான் கிட்ட சேர்த்து விடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கான்றத தாயாருடைய ஸ்ரீசுக்தியில இதுல நிறைய பார்க்கலாம். அவன் பேரை நீ சொல்லி அழைப்பாய், நீ சத்தமா சொல்லியோ மனசுல சொல்லியோ எப்படி சொல்லியோ அவன் பேரை நீ சொல்லி அழைப்பாய். அவனை கூப்பிட்டு, வராத ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டா தானே, எங்க ஆத்துக்கு வாங்கோன்னு கூப்பிட்டா தானே நம்ம அவாத்துக்கு போவோம். நான் கூப்பிட்டாத நம்ம அவாத்துக்கு போக மாட்டோமே. ஆனா இவன் கூப்பிட்டாதையே நம்ம கோவிலுக்கு வரமே அப்படின்னாக்க மனசுல அவன் ஏற்கனவே வந்துட்டானே, நம்மள மனசுல உட்கார்ந்து நீ கோவிலுக்கு போன்னு அவன் சொல்றதுனால தான் நம்ம கோவிலுக்கு போவோம். நம்மளா எங்கேயுமே பண்ண மாட்டோம், நம்மளா எதுவுமே பண்ண மாட்டோம். ஒருத்தருக்கு ஏதாவது அன்னதானம் பண்றோமோ, வஸ்திரதானம் பண்றோமோ, நீர்தானம் பண்றோமோ, நம்ம உடம்பால சரீரத்தால ஏதாவது ஒத்தாசை பண்றோமோ, எல்லாமே அவன் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துறான். அவன் அவ்வளோ தூரத்துக்கு வழி நடத்துறவனை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுக்கு இதை பகவான் நல்லது பண்றானே அவனை நம்ம ஆச்சரிப்போம், அவங்கிட்ட சரணாகதி பண்ணிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த கண்ணன் நாமத்தோட எப்பவுமே கண்ணா கண்ணான்னு இருக்கிறதோட எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லி சொல்லி அவனோட சேர்ந்து சேர்ந்து நம்ம பண்ண 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 அவளுடைய அந்த ஆச்சரியமான அவளுடைய ஆசீர்வாதங்கள், அன்பு அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டான். நம்ம கிட்ட நம்ம குழந்தை வந்துட்டான். அவ அப்படியே மகிழ்ந்து போய் நம்மளை சேர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு காரண்யத்துக்கு நம்ம தலைவடங்களும் இவ்வளவு அடியே ரொம்ப நாழி ஆகிட்டே போகிறது. இதனுடைய இன்னும் கொஞ்சம் நிறைய விவரங்கள் இருக்கு. அடியே நாளைக்கு இதை விண்ணப்பிச்சுட்டும் அடுத்த பாசத்துக்கும் விண்ணப்பிக்கிறேன். குற்றங்குறைகளுக்குமே க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியன் வாய்க்கலன்னு நான் எதுவுமே சொல்லலை. பெரியவா கற்றுக் கொடுத்தது அந்த கண்ணன் என் நாக்கிலேருந்து சொல்ல வைக்கிறான். 10 பேராவது அந்த கிருஷ்ணநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட மாட்டோமா? நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிடாதான்ற ஒரு ஏக்கத்துல திரும்பவும் சொல்றேன். பாகவத கோஷ்டியில சேர்ந்துக்கோங்க. கோவிலுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாவது கோவிலுக்கு போக பழகிப்போம். அவன் நாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது உச்சரிப்போம். அப்படி உச்சரிச்சோம்னா அவன் நம்மளை காப்பாற்றுவான். கண்ணன் என்னை காப்பான், காபுஸ்தன்
என்னை காப்பான். அந்த ராமனும் கிருஷ்ணனும் இந்த கலியுக தெய்வம் திருவேங்கடமுடையான், அவன் நம்மளுக்கோசரமே நின்றுட்டு இருக்கான். அவன் எல்லாரும் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவான்றத உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறேன். அடியேன் வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காலத்தாகும், நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய அந்த தாயாருடைய பெருமை, கண்ணனுடைய பெருமை நிறையாவே எடுத்துரைக்க வேண்டியிருக்கு. அடியேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.